இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு வயசாயிட்டதுனாலயோ இல்ல இந்த கால் இப்படி ஆயிட்டதுனாலயோ தெரியல, மனசளவுல சரி எது தப்பு எதுன்னு எல்லாமே இப்ப புரிஞ்சுக்கிச்சுமா. ஆனா திவாகருக்கும் கிருபாவுக்கும் இதுவரைக்கும் எதுவும் புரியவே இல்லம்மா. அவங்க 2 பேரும் அந்த பழைய அவமானத்தை, நடந்த அந்த சம்பவத்தை மறக்கவே இல்லை. அதனால தான் பெண்களை இன்னைக்கு வரைக்கும் அவங்க துச்சமா மதிக்கிறானுங்க. சரிக்கு சமமா பொண்ணுங்களை உட்கார வச்சு பேசணும்னா அவங்க மறுபடியும் நமக்கு துரோகம் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு நினப்பு அவங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. நானும் எவ்வளவு தடவை அவங்கள திருத்துறதுக்கு முயற்சி பண்ணியும் பார்த்துட்டேன். ஆனா நடக்கிற மாதிரி தெரியல. இந்த வீட்டுல இப்படித்தாமா நடக்கும். இதையெல்லாம் பெருசா ஒண்ணு எடுத்துக்காத. ஒவ்வொரு முறையும் அவங்கள திருத்துறதுக்கு நான் முயற்சி பண்ணி தோத்து போனதுதாமா மிச்சம். ஐயா, அவங்க எடுத்த தப்பான முடிவை வச்சு எல்லா பொண்ணுங்களையும் இப்படி நடத்துறது எப்படி சரியாகும்? நீ சொல்றது சரிதாமா. ஆனா அவங்களுக்கு இன்னும் அது புரியலையே. கண்டிப்பா ஒரு நாள் என் பசங்க மனசு திருந்துவாங்க. பொம்பளைகளை மதிப்போடையும் மரியாதையோடையும் நடத்தணும். அதாம என்னோட ஆசை. ஆனா அது எப்ப நிறைவேறும்னு தான் எனக்கு தெரியலம்மா. ஐயா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க நினைச்சது நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நான் இந்துவோட அப்பா. தெரியும்பா, உங்களை பத்தி இந்து நிறைய சொல்லிருக்கா. அப்படியா? சரிம்மா, உள்ள வாங்கப்பா. இந்து உள்ளதா இருக்கா. அந்த பைய என்கிட்ட கொடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். அட பரவாயில்ல, இருக்கட்டும்மா. அட கொடுங்கப்பா, நான் எடுத்துட்டு வரேன். நீங்க வாங்க. என் பொண்ணு எல்லா சௌகரியமும் இருக்குன்னு சரியா தான் சொல்லியிருக்கா. ஜெயந்தி, யார் இவரு? இந்தோட அப்பாக்கா. அவளை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இந்த அப்பா கிட்ட இங்க சந்தோஷமா இருக்கிறதா சொல்லி வச்சிருக்கான். அதனால இங்க நடக்கிறதெல்லாம் அவருக்கு தெரிய வேண்டாக்கா. சரி, இந்த வீட்டு ஆம்பளை இங்க வரதுக்குள்ள அவரை நீ பேசி அனுப்பிச்சிரு. ஓகேக்கா. அப்பா வாங்கப்பா, உள்ள வாங்க. வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வாங்கப்பா. அப்பா, இந்து, என்னப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி திடீர்னு கிளம்பி வந்திருக்கீங்க? இந்தோ, அவர் உன்னை பாக்குறதுக்காக இவ்வளவு தூரம் கிளம்பி வந்திருக்காரு. அவர்கிட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்காம எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குற? அது ஒண்ணு இல்லப்பா, உங்களை பார்த்த உடனே என்ன கேக்குறதுன்னு தெரியல, அதான் அப்படி கேட்டா. நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா. நீங்க வாங்கப்பா, உள்ள வந்து உட்காருங்க. சரிம்மா. ஒருவேளை தீபாக்கா கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சு அதை பத்தி பேசிட்டு போறதுக்காக வந்திருக்காரா? இந்துமா, ஆப்பிள் பழம், சாத்துக்குடிமா. வாங்கிக்கோ இந்து. இந்தாம்மா ஸ்வீட் எல்லாருக்கும் கொடுத்துரு. என்ன இந்து, சரியா? இன்னொன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன், இத பாரு. இதுல உன் துணியெல்லாம் இருக்கு, சரியா? என்னாச்சுமா? எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. அம்மா போட்டோ எடுத்துட்டு வரலையா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? அத எப்படிமா மறப்ப? இதோ வச்சிருக்கம்மா. பாருமா. பாரு.
ஏதோ பெரிய இடத்துல இருந்து விருந்தாளி வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. யார் இது? ஓ, இந்து மேடத்தோட அப்பா சாரா? சொல்லுமா. மாமா, நீங்க இல்லாத நேரத்துல இங்க இந்துவோட அராஜகம் ரொம்ப ஓவரா நடக்குது மாமா. என்ன சொல்ற? அவளோட அப்பாவை இங்க வர சொல்லி ஹால்ல உட்கார வச்சு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்து உபசரிச்சிட்டு இருக்கா மாமா. ஓஹோ, அவளுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? ஆமா மாமா. நான் வரேன், வை, அங்க வரேன். இன்னைக்கு இருக்கு உனக்கு கச்சேரி. இவன் பாலுங்க. பாலு எதுக்கு இங்க வந்திருக்கான்? அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? வீடு வீடா கூலிக்கு போய் பெயிண்ட் அடிக்கிறவன். இப்போ ஆள் இல்லாத நேரத்துல நம்ம வீட்டுக்கு சம்மந்தி முறை கொண்டு வந்திருக்கான். கடவுளே, இவங்க வேற வந்துட்டாங்களே. இனி என்னென்ன நடக்க போதோ? இந்து, ஏய் இர்ரா. வாங்க வாங்க. வாங்க வாங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கங்க. உட்காருங்க. அண்ணன் எதுக்கு இந்த ஆளை உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு? நீ ஏன்டா நிக்கிற? உட்காரு. சரிண்ணா.